Hi friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்லயே இருந்து நம்ம பாடி வாஷ் தான் ரெடி பண்ண போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹனி வச்சு நம்ம ஒரு பாடி வாஷ் தான் ரெடி பண்ண போறோம். இது நம்மளோட பாடி நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மை வச்சிருக்கும். இது நீங்க மார்க்கெட்ல வாங்குற பாடி வாஷ் மாதிரியே இருக்கும். கண்டிப்பா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாடி லோஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நல்ல ஒரு பியூரிஃபையான வாட்டர் நமக்கு தேவைப்படும். நீங்கள் அதில் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பியூரிஃபை வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நல்ல பியூரிஃபை வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு பியூரான ஹனி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மை கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ஹனி கொடுக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரோட அந்த ஹனியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு ஷைனியாக வைக்க ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடியிலே இந்த ஆக்னி இதெல்லாம் இருந்தால் அது க்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் ஒரே ஒரு டேப்லெட் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் நான் கோகனட் ஆயில் ஜஸ்ட் ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட பாதாம் ஆயில் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு போதும். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் தான். இது உங்களுக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கிளிசரின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நல்ல நம்ம பாடியை சாஃப்டாகவும் நல்ல ஒரு சப்ளாகவும் வைக்க ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஷைனி கொடுக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாடி வாஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களோட பிக்மெண்டேஷன்ஸ், உங்கள் பாடியில் உள்ள பிக்மெண்டேஷன்ஸ் கூட இது ரெடியூஸ் பண்ணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் சோப் தான் இது. நம்ம சோப்பவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மெல்ட் பண்ணி அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துடும். இல்லைன்னா உங்ககிட்ட பேபியோட ஷாம்பூ இல்லைனா பேபியோட வாஷ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நம்ம நுரத்தன்மைக்காக தான் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பவே மெல்ட் பண்ணி அதில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இதில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒரு நுரத்தன்மை வரும். அதுக்காக தான் இது ஆட் பண்ணுறது. இந்த லிக்விட் சோப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பாடி வாஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வேணால் நீங்கள் ஆலிவேரா ஜெல் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நம்மளோட பாடி வாஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். உங்ககிட்ட எந்த பாட்டில் இருக்கோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பழைய ஷாம்பூ பாட்டில் இல்லை உங்களோட ஃபேஸ் வாஷ் பாட்டில் எதில் வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் மாற்றிக்கிறேன். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே இதை யூஸ் பண்ணலாம். நல்லாவே உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னில் இந்த ட்ரைனஸ் இருக்குது. அது குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் இருக்கும், வெள்ளையாக அங்கங்கே இருக்கும், கை கால் எல்லாமே. இந்த பாடி வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு அந்த ஒயிட் பேச்சஸ் அந்த ட்ரைனஸ் எதுவுமே இருக்காது. ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இதில் ஹனி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம ஸ்கின்னை சாஃப்டாக வைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்மூத்தாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இதை நான் ஃபுல்லாக வந்து அந்த பாட்டிலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் என் ஹேண்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த பாடி வாஷ் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நுர வரும். உங்களோட அந்த டர்ட்ஸ் எல்லாமே எடுத்துரும், அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துரும். நல்லா உங்கள் ஸ்கின்னை நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமாக எடுத்தாலே போதும், நல்லாவே உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நுர வருது. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி உங்கள் ஸ்கின்க்கு இது ஒர்க் ஆச்சு எல்லாமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாம் உங்களுக்கு வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.